ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலிசிஸ் தான். ஃபின் நிஃப்டி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்க்க போகிறோம். சென்செக்ஸ் ஓகேவா. நம்ம டேரெக்டாக வீடியோ கூட போகலாம். நேற்று நம்ம வீடியோ பார்க்காதவங்க ஒரு தடவை போய் பாருங்கள். ஏன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து நேற்று டவுன்ஃபால் ஆகும்னா இங்கே மேலே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்து ரேஞ்ச் ஆகணுன்ட்டு. பட் நம்ம இந்த இடத்துல ரேஞ்ச் ஆகணும். பட் அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அப்படியே சிமிலராக அப்படி இந்த பேட்டர்ன் அப்படி இங்கே வந்து ரியாக்ட் ஆகுதா பேங்க் நிஃப்டி. எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, நம்ம மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ணுறோம். நேற்று எத்தனை பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அன்வான்டாக இருக்கிறத முதல்ல டிலீட் பண்ணிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி. அதுக்கடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னதான் நம்ம டிலீட் பண்ணிட்டோம் போல். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது கீழே நல்லா வந்தான். அதுவும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபின் நிஃப்டி அண்ட் தென் ஆஃப்டர் நிஃப்டி. நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் கிட்ட வந்து ரேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் பிரேக் அவுட் கொடுத்தது நேற்று லாஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நாளைக்கு என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை இதெல்லாம் அனலைஸ் பண்ணிடணும். டேயில் அனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் நம்ம இன்ட்ராடேக்கு வரலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா குறைஞ்சது இவ்வளோ பெரிய 1.5% 700 பாயிண்ட்ஸ் வந்ததுனால ஒரு சின்ன நாளைக்கு ஓப்பனிங் பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு இப்போ ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் பண்ணால் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடும். அது மாதிரி இன்சைட் கேண்டில் ஆகிடும். இன்சைட் கேண்டில் பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போடுறோம். ஓகேவா. இப்போ இருக்கிற லெவல் வந்து ஒரு சரியான சப்போர்ட் தான். 47,500 ஒரு சப்போர்ட் லைன். ஓகேவா. இவன் வந்து எப்போ வந்து நமக்கு எது வரைக்கும் நம்ம டார்கெட்லாம் 47,100 200 இவ்வளோ தூரம் இருக்குது ஒரு சரியான சப்போர்ட். நம்ம அந்த சப்போர்ட் லைனை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுலாமா. ஓகே, இது நம்மளோட சப்போர்ட்டு. அண்ட் தென் ஆஃப்டர் நமக்கு எதுக்கு சப்போர்ட் பார்த்தா 47,000 தான். ஓகேவா. இப்போ நமக்கு சப்போர்ட்டு தெரிஞ்சிடுச்சு. இப்போ கரண்ட் லெவலில் இருக்கிற சப்போர்ட்டும் தெரிஞ்சிச்சா. இது நம்மளோட சப்போர்ட்டு. ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கர் கொடுத்தா, ஸோ அதனால் மார்க்கெட் ஆகுது. எப்பயும் போல நம்ம ட்ரேடே பிளான் பண்ணுவோம். 3 சினாரியோ ஆகுது. ஒன்று ஃப்ளாட்டு, கேப் அப்பு, கேப் டவுன். இன்கேஸ் கேப் அப்னா இந்த லெவலுக்கிட்ட தான் கேப் அப், கொஞ்சம் பெரிய கேப் அப்லாம் வச்சு ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு இன்சைட் கேண்டில் ஆகிடும். இன்சைட் கேண்டில்னா இப்படியே வாலட்டைல் ஆகிடும். அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் சின்ன ஐ மீன் 1 or 2 days சின்ன பிரேக் அவுட் எந்த பக்கம் கொடுக்குறாங்க, இல்லை பிரேக் அப் எந்த பக்கம் கொடுக்குறான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ கேப் அப் வச்சா நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். தட்ஸ் இன்ஷோராக நம்ம உறுதியாக சொல்கிறோம். தென் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணிட்டான். குறைஞ்சது இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆனால் இது ஃப்ளாட். ஓகேவா. இந்த லெவல் எங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த பிரேக்கர் கொடுத்தா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஒரு அக்ரெசிவான செல்லிங் இருந்ததுன்னா ஒரு சரியாக எந்த ஒரு பையிங் கேண்டிலோ இல்லை வேறு அதர் பேட்டர்ன்ஸ் கேண்டில்ஸோ ஓப்பன் உருவாகணும்னு வச்சுக்க, நாம் வந்து இங்கே வந்து செல் பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தானா அப்படியே இங்கே மேலே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வருவான். அந்த இப்படி போனோன்னு வச்சுக்கி, அப்போ வேணால் நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் இது வைக்கலாம். அதர்வைஸ் வந்து நம்ம பையிங்க்கு பார்க்கக்கூடாது. இப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஏதாவது செல்லிங் மார்க்கெட் இருக்கிறான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செல் தான் பண்ணணும். ஓகேவா. அதனால் இந்த லெவலுக்கிட்ட நம்ம செல் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து ஃபஸ்ட் மினிமம் டார்கெட் பார்த்தா இவ்வளோ தூரம். ஹவு மச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு 0.50 240 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் பேங்க் நிஃப்டியில். ஓகேவா. அண்ட் தென் இங்கே வந்ததுக்கு அடுத்து வேணால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு பாருங்கள், ஒரு மினிட். இந்த லெவலத்துலேருந்து செல்லிங் வந்துட்டே இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் ஒரு லாஸ்ட் லெவலில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. நம்ம அதேமாதிரி தான் இங்கே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை. இட்ஸ் ஓகே டு சே. நாளைக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இதுக்கு செல்லிங் ஆரம்பிச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்க நம்ம வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த லெவலில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரொம்ப பெரிய கேண்டில்ட்டான்னு வச்சுக்க, அண்ட் தென் திரும்பி அது எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறானோ அடுத்த ஒரு 1 or 2 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்பி அதே லெவலுக்கு போய்ட்டானா வச்சுக்க, நம்ம அப்போ செல்லிங் கொடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம செல் பண்ணுவோம். சிம்பிளாக ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் பண்ண இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் கூட நம்ம செல் பண்ணுவோம்.
நம்மளோட டார்கெட் வந்து கொஞ்சம் 47,000 கிட்ட நம்ம கேப்சர் பண்ணணும். 500 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணால் நம்ம வந்து ஓகே. சரி, இது பேங்க் நிஃப்டி அனலைஸ். அண்ட் தென் ஃபின் நிஃப்டி அனலைஸ் பண்ணுமா? ஃபின் நிஃப்டி இன்றைக்கான எக்ஸ்பைரி, இன்றைக்கி டியூஸ்டேவா, இன்றைக்கி தான் ஃபின் நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ வெல் ஆஃப். முதல்ல நம்ம ஃபின் நிஃப்டி வந்து நம்ம டேயில் பார்த்தலாம். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச் ப்ளீஸ். இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. கரெக்டாக ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறான். ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. சரியான லெவலில் சொன்னால் ட்ரெண்ட் லைன் பெரிய லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கல. அதான் முக்கியமானது. இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபின் நிஃப்டி வந்து செல் பண்ணணும், சந்தேகமே கிடையாது. டேயில் சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு இந்த பேட்டர்ன் இப்படி உருவாகிக்குது. கரெக்டான லெவல் இப்போ இருக்க சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்கணும். ஐ மீன் இப்போதைக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,250, ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் கீழே தான் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து இருக்கிற சப்போர்ட் எது? 21,200. ஓகேவா? நம்ம 15 மினிட்ஸில் போயிடலாம் இன்னும் தெளிவாக பார்க்க. 15 மினிட்ஸில் பார்த்தா இங்கே பாருங்கள், நம்ம நேற்று பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே ரேஞ்ச் ஆக பார்த்தோன்னே நம்ம செல் பண்ண பார்த்தோம். செல் பண்ணோடனே ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் 100% நம்ம கேப்சர் பண்ணோம். இதில் பார்த்தா 0.35, 0.20. ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே சொல்கிறோம்னா இந்த லெவலுக்கிட்ட வந்தோடனே நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். நாம் கரெக்டான ட்ரேட் பண்ண பார்த்தா இந்த இடத்துல கிட்ட நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம புக் பண்ண பார்த்தோம். காரணம் இங்கே ஒரு சப்போர்ட்டு ரவுண்ட் லெவல்கிட்ட இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணல. போக போக அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு சரண் சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்துட்டான். எப்பயும் போல் 3 ஃப்ளேயர்ஸ் தான். இன்கேஸ் 21,230 இதுக்கெல்லாம் மேலே கேப் அப்போ ஓப்பன் ஆகி சஸ்டைன் பண்ணான்னா வாலட்டைல் ஆகிடும், சந்தேகமே கிடையாது. இதுவே இதுக்கு மேலே 400, 5, 420, 420, ஆமாம் 21,420 இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டான்னா பையிங் போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு இன்னும் ஸ்டில் பைஸ்லாம் இருக்குது. நம்ம வேணால் பை பண்ணலாம். முதல் 15 மினிட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம பை பண்ணலாம். நம்மளோட டார்கெட் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 21,550 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நாளைக்கு ஆப்ஷனால கொஞ்சம் வாலட்டைல் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை ரேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நிறையாவே. கேப் அப் சொல்லியாச்சு அந்த லெவல்கிட்ட. ஃப்ளாட் இந்த லெவல்கிட்ட ஃப்ளாட் எங்கே ஓப்பன் பண்ணாலுமே செல்லிங்க்கு தான் பண்ணணும். நம்ம டேரெக்டாக செல்லிங் போடலாம். அப்படியே செல்லுன்ட்டு இது ஃபஸ்ட்டு இதில் வந்து இது ஈஸியாக பிரேக் கொடுத்துருவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் நாளைக்கு இன்றைக்கி. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்தோடனே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2 o'clock, 1:30, 2 o'clock கிட்ட வந்தோடனே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் செல்லிங் வந்துன்னா ஒரு பையிங் போகலாம். இல்லை மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. காரணம் இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் விற்க ஆரம்பிப்பாங்க, கரையத்துக்கு நிறையா. அது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி வீடியோ வேணுன்னா நம்ம பின்னாடி லேட்டராக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போடுறோம். ஓகேவா? நிறைய கமெண்ட்ஸ் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக சொல்லுவோம். ஃபின் நிஃப்டி இன்கேஸ் கேப் டவுன் இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து செல்லுன்னு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸாக கீழே வரும். இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ட் தென் மறுநாள் வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக்கர் கொடுத்தா செல்லிங்க்கு வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஃபின் நிஃப்டி முடிஞ்சிச்சு. அண்ட் தென் நிஃப்டியை முதல்ல நம்ம வந்து டேக்கு பார்த்தலாம். அன்வான்டாக இதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி ஜஸ்ட் வெயிட் a few seconds. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது. மார்க்கெட் வந்து இப்போ செல்லிங்கில் வரணும்னா இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம செல்லிங் பார்க்கணும். பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். 21,250, இன்னும் 21,000 கூட வரைக்கும் போகலாம். பட் வெயிட் பண்ணுவோம். நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தோம். என்னென்னா மார்க்கெட் வந்து கடந்த ரொம்ப நாளாக வந்து பெண்டே ஆகலை. மேலே ஏறினா இறங்கினா மேலே ஏறி இப்படி வந்துட்டான். ஓகேவா? நல்ல பேட்டர்ன் அழகாக. நாளைக்கு இதை பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து செல்லிங்க்கு மார்க்கெட்டை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கலாம். ஓகே, பட் இது கண்டினியூஷன் ஆகும்னா ஃப்ளாட்டில் பண்ணணும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேயில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிடலாம். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. இப்போ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் பார்த்தா 21,400 கிட்ட இருக்குது.
அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் அதுதான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். 230 இதுதான் வந்து இப்போதைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஐ மீன் இந்த லெவல் வந்து ஒரு சின்ன ஓகே. இது வந்து நம்ம டேயில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. கண்டிஷன் பாருங்களா, மார்க்கெட் வந்து நேற்று ஓப்பன் பண்ணது அழகான ஒரு பேட்டர்ன் வந்து செல்லிங் வந்துடுது. இதை கண்டினியூ ஆகணும்னா குறைஞ்சது வந்து இந்த 550லேருந்து 500க்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து அப்படியே செல்லிங் போட்டுடலாம், மார்க்கெட்டை சல்லுன்னு வரும். ஓகேவா? இன்கேஸ் கேப் டவுன் இந்த லெவலுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணாலும் இல்லை 450 இந்த லெவலுக்கு ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 minutes வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் நம்ம திரும்பி செல்லிங் பார்க்கலாம். நம்ம வந்து 200 300 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போன்னா இந்த சினாரியோ நடக்கும்னா குறைஞ்சது மார்க்கெட் வந்து கேப் டவுனோ இல்லை ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணி வந்து செல்லிங் வந்தால் மட்டும் நம்ம 21,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லை 21,300 இன்னும் 300 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டு இந்த லெவல்லாம் ஓப்பன் பண்ணான்னா வாலட்டைலாக மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. அதுவே 263.9 இந்த லெவலுக்குலாம் ஓப்பன் பண்ணான்னா நீங்கள் மறந்துடுங்க மார்க்கெட்டை செல்லிங்க்கு. ஏன்னா ஓப்பனிங் ப்ரைஸஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குரூஷியல் ப்ளே பண்ணுதில்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் நம்ம மறந்துடலாம். இல்லை இந்த லெவல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes இங்கே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கு நம்ம என்ன செகண்ட் ஹாஃபில் நம்ம பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம பைக்கு பக்கமே போகக்கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். இப்போதைய கண்டிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து குறைஞ்சது வந்து இந்த லெவல் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி ஆகும். இதுக்கு மேலே வேணால் 21,600 இன்னும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் தான் நம்ம பை பண்ணோம். அது வரைக்கும் நம்ம செல்லிங். ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும். சென்செக்ஸை நம்ம பார்த்தலாம். சென்செக்ஸுக்கு டேக்கான நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வாங்கிடுவோம். சென்செக்ஸுக்கு முதல்ல நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இனிமேட்டு நம்ம சென்செக்ஸும் டெய்லியும் போடலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான். நம்மளோட கண்டிஷன் படி பார்த்தா சென்செக்ஸும் ஆஸ் ஈவன் நிஃப்டி மாதிரி தான் நல்லா அழகாக மேலே ஏறினா இது போயிட்டு இப்போ ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணாலும் கேப் டவுன் ஓப்பன் பண்ணலாம். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துடலாம். நம்ம சப்போர்ட் இங்கே வந்தாச்சு. அட்மோஸ்ட் சப்போர்ட்டும் நமக்கு தேவை. ஒரு 71,000 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ காரணம் என்னென்னா 71,000 வந்து இங்கே பாருங்கள் மேலே இறங்கினா திரும்பி இறங்கினா ஓகே. பட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக அழகாக ஒரு ஃபுல்பேக் மாதிரி போய்க்குது. நம்ம 71,000 ஒரு அந்தளவுக்கு சப்போர்ட் வேணாம். பட் ஆனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ அதுக்கான நம்ம அங்கே ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒன் டைம் இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 15 minutes போயிடலாம். இப்போ மார்க்கெட்டு பாருங்களா, இப்போ தான் வந்து செல்லிங்க்கு வந்துக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம அக்ரெசிவாக செல்லிங் பண்ணலாம். மேலேருந்து கீழே வந்துட்டோம். இன்னும் 1 or 2 செல்லிங் ரேஞ்ச் ஆனதுக்கு நம்ம வேணால் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட்டு குறைஞ்சது வந்து இதுக்குள்ளே எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம செல்லிங் பண்ணலாம். செல்லிங் பண்ணிவிட்டு நம்ம குறைஞ்சது வந்து 71,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் இது மினிமம் தான். மேலே 250 வருதா? 71,000 நாம் அட்மோஸ்ட் பார்த்தோன்னா 70,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? காரணம் என்னென்னா மார்க்கெட்டு பாருங்கள், இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க இப்படி கீழே இறங்கினா ஓகே. இப்போ கீழே இறங்கினா திரும்பி மேலே போயிட்டு திரும்பி வந்துக்கிறான். நம்மளோட கணக்கு பண்ணி பார்த்தா திரும்பி ஒரு சின்ன மேலே போயிட்டு இங்கே திரும்பி வந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் அப்லாம் இங்கே ஓப்பன் பண்ணானா நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் மேலே போவான். அந்த நாங்கள் வந்து போய் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் சம்திங் என் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோன்னா நாம் வந்து திரும்பி செல் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லெவல் வந்து நம்ம ஒரு சரியான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். வேணா இன்கேஸ் இவன் எப்போ திரும்ப பையராக ஆகணும்னா இங்கே பாருங்கள், இந்த 71,800 இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் அவன் பையிங்க்கு போகணும். குறைஞ்சது
நம்ம ஃபுல் ஃப்ளெஜராக பை பண்ணலாம். இல்லைனா 71,600 ஓகே 700க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து செல்லிங் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அது வரைக்குமே வந்து நம்ம வேணால் செல்லிங்கு தான் பார்க்கணும். ஓகேவா? இன்கேஸ் கேப் டவுன்லாம் இந்த லெவல்லாம் கிட்ட ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவனை எப்படி ஒரு புல் பேக் மேலே கொடுப்பான். ஸோ அப்போ நம்ம செல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல் 15 மினிட்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது மொத்தம் முதல் 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் உள்ள டைம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகணுன்றது நம்மளுக்கு அந்த டவுட்டு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி அனலைஸ் வேணும்னா நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தேவை உங்களுக்கு கற்றுக்கணுன்ட்டு. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம திடீர்னு பார்த்தா சிங்கிள் ப்ரொவைட் பண்ணுவோம், ப்ராஃபிட் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம், எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.